அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அருமையான குடும்ப நாவல் வாங்க கேட்கலாம். ஏர் மடகாஸ்கர் தனது பெரிய இறக்கைகளை அசைத்து கொண்டு மாலை 4 மணி அளவிலே பல ஆயிரம் அடி உயரத்திலிருந்து கீழே மெல்ல இறங்கத் தொடங்கியது. பயணிகள் அனைவர் முகத்திலும் பரபரப்பு. வழக்கம் போல் விமான பணிப்பெண்ணின் இனிய குரல் விமானம் இறங்கப் போவதை எச்சரித்துக் கொண்டிருந்தது. சடக் சடக் என்று எல்லோரும் ஆசனத்தில் இருந்த பெல்ட்டை மாட்டிக்கொள்ளும் சப்தம். மூக்கும் முகமும் சிவந்து கண்கள் மலர கார்த்திக் ஆவலின் உருவாக அம்மாவின் அருகில் இருந்தபடி ஜன்னல் வழியே எட்டி பார்த்தான். பசிய கரும்பு தோட்டங்களுக்கும் நீல நீர்ப்பரப்பிற்கும் ஜாலம் காட்டிக்கொண்டு விமானம் மெல்ல அசைந்து சுற்றி பறந்தது. இறங்க போகிறதாம்மா? இப்போ நாம் மொரீஷியஸ் வந்துவிட்டோம் இல்லையா? தாயின் காதுகளிலே கிசுகிசுத்தான் கார்த்திக். தொலை தூரத்திலே கடல் நீர்ப்பரப்பிற்கும் பசிய கரும்பு தோட்டங்களுக்கும் இடையே கோடு போல் தென்பட்ட விமானம் இறங்கும் பாதையை வியப்புடன் பார்த்தபடி இருந்த சகுந்தலா மகன் பக்கம் திரும்பினாள். ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறங்கி விடுவோம். அப்போ எனக்கு ஒரு கோக் வாங்கி தருவியம்மா? ரொம்ப தாகமா இருக்கு. தரேண்டா கண்ணு, இறையாமல் உட்கார்ந்துரு. சரியம்மா. ரொம்ப நல்ல குழந்தை, கட்டுப்பாட்டுடன் வளர்க்கப்பட்டிருக்கிறான். அருகில் உட்கார்ந்த அந்த வெள்ளைக்கார பயணி நற்சான்று வழங்கினார். சகுந்தலாவின் மூக்கும் முகமும் சிவேல் என்று மாறின. கார்த்திகை யாரேனும் புகழ்ந்து விட்டால் அவளால் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியாது. உண்மை. அந்த மகனின் இனிய முகத்தை பார்த்துத்தானே அவள் சிறு வயதிலேயே ஏற்பட்ட அத்தனை பெரியதொரு துன்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறாள். கார்த்திக்கின் மீது அவளுக்கு உயிர். விமானம் இறங்கி ஓடி நின்றது. பயணிகள் அவரவர்கள் ஜாமான்களை தூக்கி கொண்டு கிளம்பினர். மொரீஷியஸ் தீவிற்கு போகிறவர்கள் நிலைய கட்டிடத்தின் வேறு ஒரு வழியே உள்ளே சென்றனர். சில மணி நேரம் நிலையத்தில் தங்கிவிட்டு தொடர்ந்து பம்பாய் செல்லவிருக்கும் பயணிகள் அனைவரையும் அங்கு வேலை பார்த்த பெண்மணி ஒருத்தி கட்டிடத்தின் வேறு ஒரு பகுதிக்கு அழைத்துச் சென்று உட்கார வைத்தாள். இமிகிரேஷன், ஹெல்த், செக்யூரிட்டி இத்தியாதிகளுக்கு கியூவில் நின்று அடுத்த பயணத்தை தொடங்க பயணிகள் உட்காரும் ஹாலுக்கு வந்து ஒரு ஆசனத்தில் அமர்வதற்குள் மணி 5:30 ஆகிவிட்டது. டர்பனிலிருந்து அவளது பக்கத்து ஆசனத்து பயணியாக விமானத்தில் வந்த அந்த வெள்ளைக்காரர் அவளை பார்த்து புன்னகை செய்தார். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் உங்கள் டிக்கெட்டுகளை கொடுங்கள், போர்டிங் கார்டுகள் வாங்கி கொண்டு வருகிறேன் என்றார். சகுந்தலாவுக்கு பிரயாண களைப்பு. தொடர்ந்து எல்லாவற்றுக்கும் கியூவில் நின்ற அலுப்பு. தாய் நாட்டிற்கு பாதி தொலைவில் வந்துவிட்டோம் என்ற நினைவில் இன்பமும் துன்பமும் கலந்த எதிர்பார்ப்பில் ஏகப்பட்ட எண்ண குவியல்களுக்கிடையே மனம் புதைந்து கிடந்தது. தேங்க்யூ. டிக்கெட்டுகளை அவரிடம் கொடுத்துவிட்டு பெருமூச்செறிந்தாள். சிறிது பொழுதில் அவர் போர்டிங் கார்டுகளை அவளிடம் கொண்டு வந்து கொடுத்தார். முன்பின் தெரியாதவர், இங்கிலாந்திலிருந்து ஆப்பிரிக்காவை சுற்றி பார்க்க வந்தவர். பம்பாயில் சில தினங்கள் தங்கிவிட்டு பின்னர் ஆஸ்திரேலியா போவதாக அவர் தீர்மானம். அவள் தென்னாப்பிரிக்காவில் டர்பன் நகரில் சில வருஷங்களாக வசிக்கிறாள். தன் மகனுடன் 8 வருஷங்களுக்கு பின்னர் சென்னைக்கு போய்க் கொண்டிருக்கிறாள். இருவரும் பிரயாண ஆரம்பத்தில் பரஸ்பரம் பரிமாறிக்கொண்ட விஷயங்கள் ரயிலில் ஏற்படும் சிநேகிதம் போல் இது விமான பயணத்து நட்பு. குளிர்பானங்களை வாங்கி பயணிகள் பலர் அருந்தி கொண்டிருந்தனர். அந்த வெள்ளைக்கார நண்பர் கோகோ கோலா புட்டி ஒன்றை கையில் பிடித்துக்கொண்டு அவள் அருகில் வந்தார். நீங்கள் தாகத்திற்கு ஒரு கோக் சாப்பிடுங்கள், உபசரித்தபடி பாட்டிலை அருகில் இருந்த மேஜை மீது வைத்தார். தேங்க்யூ. அவள் கையில் எடுத்துக்கொண்டாள். மிகவும் பழகினவன் போல் அவரது கரத்தை பற்றி கொண்டு ஆங்கிலத்தில் உரையாடியபடி கார்த்திக் பானங்கள் விற்கும் பகுதிக்கு விரைந்தான். இருவரும் எதிரெதிரே ஒரு வட்டமான மேஜை அருகே உட்கார்ந்து குளிர்பானத்தை உறிஞ்சி குடிக்கத் தொடங்கினர். அவர் ஏதோ வேடிக்கையாக சொல்லிவிட்டிருக்க வேண்டும். பானத்தை பருகுவதை நிறுத்திவிட்டு தன் அரிசி பொருட்கள் தெரிய குலுங்க குலுங்க குழந்தை சிரித்துக் கொண்டிருந்தான். கண்கள் பளபளக்க, முகம் சிவக்க அவன் சிரித்த அழகை தாய் சற்று தூரத்தில் இருந்தபடியே பார்த்தாள். அவள் கண்கள் லேசாக கலங்கின. நெஞ்சை துன்ப உணர்வு அடைத்தது. தாயின் பரிவு, தந்தையின் கடமை இரண்டையும் அவள் ஒருத்தியே பூர்த்தி செய்து பாடுபட்டு அவனை 7 வயது வரை வளர்த்து விட்டிருந்தாள். எனினும் தந்தை கொடுக்கக்கூடிய அந்த நட்பை அவளால் கொடுக்க இயலுமா? அடிக்கடி மனதில் ஒரு ஏக்கம். இப்பொழுது யாரோ வேற்று மனிதனுடன் மகன் மனம் விட்டு சிரித்து மகிழும் அந்த காட்சியை கண்டபோது நினைவுகள் எல்லாம் எங்கோ ஓட அவள் ஒரு கணம் நிலை குலைந்து போனாள். டர்பனில் அப்பொழுது குளிர்காலம். மொரீஷியஸிலும் லேசாக குளிர்காற்று வீசிக்கொண்டிருந்தது. அத்துடன் வெளியே சன்னமாக மழை தூறிக்கொண்டிருந்தது. அடிக்கடி நினைச்சபோது மழை கொட்டுவதால் தான் இந்த தீவு இப்படி பச்சை பசேல் என்று செழிப்பாக இருக்கிறது
யாரோ ஒரு பயணி உரத்து சொன்னது கேட்டது. கார்த்திக் அந்த வெள்ளைக்காரருடன் அங்கிருந்த கடையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். வெள்ளி கம்பிகள் போல் விழுந்து கொண்டிருந்த மழையை வெறித்து பார்த்தபடி அவள் வெகுநேரம் உட்கார்ந்திருந்தாள். நேரம் நகர்ந்து இரவு 7 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. விளக்குகள் பளிச்சென்று எரிந்து கொண்டிருந்தன. ஹாலின் கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு விமான ஓட்டி தமது குழுவினருடன் வெளியேறினார். பயணிகளிடையே ஒரு சிறு சலசலப்பு. இன்னும் சிறிது பொழுதில் கிளம்பப் போகிறோம் என்ற நம்பிக்கையில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து மௌனமாக புன்னகைத்துக் கொண்டனர். எதிர்பார்த்தபடியே சிறிது பொழுதில் ஒலிபெருக்கி உத்தரவு முழங்கியது. ஏர் இந்தியா ஃப்ளைட் நம்பரில் பம்பாய் செல்லும் பயணிகள் தயவு செய்து விமானத்தில் ஏறிக்கொள்ள கிளம்பிச் செல்லவும். கியூ வரிசையில் அவர்கள் தங்கள் தோள்பை, கைப்பை, மழைக்கோட்டுடன் பரபரப்புடன் நின்றனர். வெளியே சில்லென்று காற்று வீசிக் கொண்டிருந்தது. மழை நின்றுவிட்டிருந்தது. கார்த்திக்கின் கம்பளி சட்டையின் கழுத்தை இழுத்து சரிப்படுத்தினாள் சகுந்தலா. கழற்றி கையில் பிடித்து கொண்டிருந்த தனது கம்பளி கோட்டை அவசரமாக அணிந்து கொண்டாள். தோல் பையை தோளில் மாட்டிக்கொண்டு கியூவில் வந்து நின்றாள். வெகு தொலைவு பயணம். தோல் அழுந்த நீ கனமாக பையை தூக்க வேண்டாம். அதிகப்படியாக எடை இருந்தால் அதற்கு கட்டணம் கட்டிவிடு. வீணாக நெஞ்சு உடைய எதையும் தூக்காதே. டர்பன் விமான நிலையத்தில் வழியனுப்ப வந்த சிநேகிதி நிம்மி சொல்லியது நினைவுக்கு வந்தது. தனக்குள்ளேயே அவள் சிரித்து கொண்டாள். நிம்மி மட்டும் அவளுக்கு உற்ற துணையாக இருந்திராவிடில். கியூவில் அவள் நகர்ந்து கொண்டு போனாள். மீண்டும் பல 1000 கிலோமீட்டர்கள் பயணம். மறுபடியும் அவள் ஜன்னல் ஓரத்து ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள். பக்கத்தில் கார்த்திக். அதற்கு அடுத்தபடியான ஆசனம் காலி. அந்த வெள்ளைக்கார நண்பர் பின்னால் எங்கேயோ தனியாக ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். விமானம் அமைதியாக பறந்து கொண்டிருந்தது. இரவு உணவும் தொடர்ந்து காஃபியும் பயணிகளுக்கு பரிமாறப்பட்டன. விமான பணிப்பெண்கள் காலியான தட்டுக்களை எடுத்துச் சென்றதும் எல்லோரும் களைப்புடன் ஆசனத்தில் சாயத் தொடங்கினர். தூக்கம் வருதம்மா. அவளது கன்னங்களை வருடினான் கார்த்திக். 2 ஆசனங்களுக்கு இடையே தடுப்பாக இருந்த கை போன்ற பகுதியை மேலே தள்ளிவிட்டு குழந்தையை அதில் நீட்டி படுக்க வைத்து கம்பளியால் போர்த்திவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு போனாள் விமான பணிப்பெண். முன் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தவர் புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டிருந்தார். அவர் தலைக்கு மேல் எரிந்த விளக்கின் ஒளி தாயின் மடி மீது தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்த கார்த்திக்கின் முகத்தில் லேசாக வீசியது. தூங்கும் மகனை உற்று பார்த்தாள் தாய். அந்த சுருண்ட முடி, கூர் மூக்கு, பிடிவாதமாக உயர்ந்து நின்ற மோவாய், மென்மையான உதடுகள், கதப்புகள் எல்லாம் அவனை நினைவுபடுத்தவே வேதனை பெருமூச்சுடன் கண்களை மூடிக்கொண்டாள். விமானம் மேலும் மேலும் பறந்து கொண்டே இருந்தது. அவளது சிந்தனைகளும் பல திக்கிலும் விரைந்து கொண்டிருந்தன. டர்பனில் தான் வசித்த வீட்டை பற்றி நினைத்து கொண்டாள். எத்தனையோ தடவைகள் நிம்மியின் பெற்றோர்கள் அவளிடம் சொல்லியிருந்தனர். சகு, தனியே உனக்கு என்னத்துக்கு ஒரு வீடு? இங்கெல்லாம் வேலையாட்கள் கிடைப்பது குதிரை கொம்பு. அதனால் நீயும் எங்களோடையே எங்க வீட்டிலேயே இருந்துவிடு. எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். அவள் கேட்கவில்லை. எலி வலையானாலும் தனி வலை என்பதில் நம்பிக்கையும் பிடிவாதமும் அவளுக்கு. ரிசர்வாயர் ஹில்லில் அந்த மேட்டின் மீது மவுண்ட் பாட்டன் டிரைவுக்கு சற்று தள்ளி அமைந்திருந்த அந்த வீடு அவளுக்கு சொந்தமானதல்ல, நிம்மியின் பெற்றோர்களுடைய வீடு. அது முதலாவதாக அந்த மேட்டில் அமைந்திருந்த பெரிய வீட்டில் தன் குடும்பத்துடன் வசித்து வந்தாள் நிம்மி. அடுத்ததாக இருந்த வீடு பழைய காலத்து கட்டிடம். அதில் நிம்மியின் பெற்றோர்கள் வசித்தனர். மூன்றாவதாக அந்த வரிசையில் இருந்த சிறிய வீட்டைத்தான் சகுந்தலா அவர்களிடம் வாடகைக்கு எடுத்து கொண்டிருந்தாள். விலைவாசிகள் விஷம் போல் ஏறிக்கொண்டு போன இந்த காலத்திலும் நிம்மியின் தந்தை நீலமேக கவுண்டர் வாடகையை உயர்த்தவே இல்லை. அவருக்கென்னவோ அவளை பார்த்த நாளிலிருந்து காலமாகிவிட்ட தமது இளைய மகள் சௌந்தரியின் நினைவு. அதனால்தான் ஒரு பரிவு. அவர் மனைவி ஜெகதாவுக்கு சகுந்தலா மீது அபார பிரியம். அடங்காப்பிடாரியாக வாழ்கிற தன் மகளுடன் ஒப்பிட்டு அடிக்கடி புலம்புவாள். மகள் நிம்மி வைத்தியர் பட்டம் பெற்று பணத்தை வாரி கொட்டி கொண்டிருந்தாலும் தாயின் மனத்தில் நிம்மதியில்லை. பரம்பரையாக சுவாமி கோவில் பூஜை என்ற பண்பிலே ஊறிப்போன குடும்பம். அம்கேனி வைத்தியநாதர் ஆலயத்தின் எல்லா வைபவங்களிலும் அவர்களது கட்டளை கட்டாயம் உண்டு. ஆடி வெள்ளிக்கிழமை, நவராத்திரி, தீபாவளி, பொங்கல் என ஒரு பண்டிகையும் ஜெகதா தவறவிட்டதில்லை. விமரிசையாக கொண்டாடுவது வழக்கம். திங்கள், வெள்ளி விரதம். இத்துடன் தோட்டத்தில் கார் ஷெட்டின் அருகே தானே அமைத்து கொண்ட ஒரு சிறு பூஜை அறைதான் அவளது கோவில். நாளைக்கு சில மணிகளை அவள் அங்கே கழிப்பது பிரசித்தம். பக்தியை சிறு குழந்தை பருவத்திலேயே மகளுக்கு ஊட்டி நல்ல முறையில் வளர்த்திருந்தும் படித்து பட்டம் பெற்ற மகள் நாத்திக மார்க்கத்திலே செல்வதை காண தாயாருக்கு மிக்க ஆதங்கம். சகு, நீயும் டாக்டர் தான், என் மகளும் ஒரு டாக்டர் தான். 2 பேரும் தாய் நாட்டில் ஒன்னா படித்தவங்க.
சிநேகிதிகள். ஆனால் எத்தனை வித்தியாசம்! ஒரு நல்ல நாள் அன்னைக்கு கூட இந்த பெண் தன் வீட்டில் ஒரு விளக்கேத்தி வச்சு சாமியை கும்பிட மாட்டேங்கிறாளே. அவள் புருஷன் வடிவேலன் உறவுக்கார பையன்தான். வக்கீலுக்கு படிச்சிருக்கிறானேன்னு பெண்ணை கொடுத்தோம். படித்தால் என்ன, பணம் பண்ணினால் என்ன? 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு பார்ட்டிகள் வச்சு வீட்டில் கண்டவங்கள கூப்பிட்டு கூத்தடிக்கிறாங்களே. அந்த குழந்தை ஜீவா இதையெல்லாம் பார்த்து கெட்டு குட்டிச்சு வர போகுது. சக்கு, நீ இந்தியாவிலிருந்து எனக்கு எதுவும் கொண்டு வர வேண்டாம். அங்கே எந்த கோயிலுக்கு போனாலும் உன் சிநேகிதி நிம்மிக்கு ஆண்டவன் நல்ல புத்தியை கொடுக்கணும்னு வேண்டிக்கோ, அது போதும். அழமாட்டா குறையுடன் கேட்டுக்கொண்டாள். ஆமா, கவலைப்படாதீங்க, நிம்மி காலப்போக்கில் சரியாகி விடுவாள். இந்த சூழ்நிலையில ஜீவா படிக்கிறத நான் விரும்பல. உன் மகன் கார்த்திக்கை விட 1 வயசு ஜீவா சின்னவள். தாய்நாட்டில் எங்கேயாவது ஒரு நல்ல பள்ளிக்கூடமா பார்த்துட்டு வா. அங்கே இந்த 2 குழந்தைகளையும் சேர்த்துடுவோம், ஜெகதா சொன்னாள். அப்படியேம்மா, ஒரு நல்ல வீடா விலைக்கு பார்த்துட்டு வா. எனக்கு என்னவோ தொடர்ந்து இங்கே இருக்க பிடிக்கல. குழந்தைகளின் வருங்காலத்தை நினைச்சா பேசாம தாய்நாட்டுக்கே போய் குடியேறிடலாம்னு நினைப்பு வருது. நீலமேக கவுண்டர் கவலைப்பட்டார். பெரியதொரு இரும்பு கடை வைத்து வியாபாரம் செய்து தொடர்ந்து அதை நிர்வகிக்க நிம்மியை தவிர வேறு சந்ததி இல்லாததால் அதை விற்றுவிட்டு வந்த பணத்தின் வட்டியில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அடிநாளில் பட்டது போதும். வயது காலத்தில் உலகம் முழுவதையும் சுற்றி பார்த்துவிட்டு முடிவில் இந்தியாவில் பெங்களூரில் அல்லது சென்னையில் ஒரு வீட்டை வாங்கி கொண்டு வாழ வேண்டும் என்ற ஆசை அவருக்கு. சென்னை வெயில் எனக்கு ஒத்துக்காது, அதனால்தான் பார்க்கிறேன். பெங்களூரில் ஒரு நல்ல வீடா கிடைச்சா பார்த்துட்டு வெளியே பேசிவிட்டு வாமா, சொல்லி அனுப்பியிருந்தார். சகுந்தலா டர்பன் விமான நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது அருகில் வந்து கிசுகிசுத்தாள் ஜெகதா. பெங்களூரில் வேண்டாம், மெட்ராஸ்லேயே பார். கபாலீஸ்வரர், பார்த்தசாரதி, வடபழனின்னு வேண்டிய கோவில்கள் இருக்கு. அத்தோட ஒரு நாடகம், சினிமா, கச்சேரின்னு நல்ல பொழுதுபோக்குகளுக்கு சென்னையில் குறைவே இல்லை. நாள் முழுவதும் இங்கே இங்கிலீஷையும் ஜூலுவையும் இடையே இங்கே ஆப்பிரிக்கனையும் கேட்டு கேட்டு அலுத்து போயிருக்கிறேன். இந்த காதுகளில் நல்ல தமிழாவது விழட்டும் என்றாள். சகுந்தலா பதில் அளிக்காது புன்னகைத்தாள். அவள் விரும்பி கேட்கும் நல்ல தமிழ் இப்பொழுது சென்னையிலும் கேட்பதில்லை என்று சொல்ல துணிவில்லை. தலையை அசைத்தாள். அருகில் நின்ற மகளை ஏற இறங்க பார்த்துவிட்டு ஜெகதா முகத்தை சுளித்தாள். ஏர்போர்ட்டுக்கு கூட அழகா ஒரு புடவை கட்டிக்கிட்டு வரக்கூடாதா? இப்படி பிசாசு போல தலைமுடியை வேட்டி விட்டுக்கிட்டு சதா சராயும் சட்டையுமா என்ன வேஷம்? முணுமுணுத்தாள். நீங்க பேசாம இருங்கம்மா. இந்த வயசுல எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம். எனக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கிறேன், படபடத்தாள் மகள். தாய்க்கும் மகளுக்கும் இடையே வார்த்தை தடுப்பதை தடுக்கும் நிமித்தம் சகுந்தலா தோழி அருகே நெருங்கி, வீட்டை பற்றித்தான் எனக்கு கவலை. டிபூஷினா மரம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி ஊற்றாவிட்டால் விரைவில் அது காய்ந்து போய்விடும் என்று ஆரம்பித்தாள். வீட்டை பற்றி கவலைப்படாதே. தோட்டத்தை கவனிக்கிறது என் பொறுப்பு. வீட்டை பாதுகாப்பது அப்பாவின் பொறுப்பு. நாயை பத்திரமா பாதுகாக்கிறது என் கணவர் வேலை. அதனால் இந்த கவலையெல்லாம் உதறிட்டு நிம்மதியாக 3 மாதம் உன் உறவினர்களோட சந்தோஷமா கழிச்சிட்டு வா. வரும்பொழுது மறக்காம எனக்கு ஒரு மேக்ஸி மட்டும் வாங்கி கொண்டு வா, அவ்வளவுதான் என்றாள் நிம்மி. அவளுக்கு சகுந்தலா என்னதான் செய்யக்கூடாது? உயிரை கேட்டாலும் கொடுக்க கடமைப்பட்டவள். பண்பாட்டிலும் உணர்வுகளின் தரத்திலும் வித்தியாசப்பட்டவள். ஆனால் நட்பில் அவளைப் போல் உண்மையான சிநேகிதியை உலகம் முழுவதும் தேடினாலும் கிடைக்காதே. நிம்மி அவள் ஒரு விசித்திரமான பெண். என்னென்னவோ எண்ணங்கள் இடையே சகுந்தலா சாய்ந்த நிலையில் உறங்கிவிட்டாள். திடீரென்று விழித்து கொண்ட பொழுது விமானத்திற்குள் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. சீட் பெல்ட்டை கட்டிக்கொள்ளவும் என்று அறிவிப்பு மேலே பளிச்சிட்டு கொண்டிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டாள். ஆழ்ந்து உறங்கிய மகனை தூக்கி உட்கார வைத்தாள். பெல்ட்டை அவசரமாக அவனது இடுப்பில் கட்டினாள். தானும் கட்டிக்கொண்டாள். கார்த்திக், பாம்பே வந்துட்டோம், முழிச்சுப்பார். தூங்குகிறவனை உலுக்கி எழுப்பினாள். உட்கார்ந்த நிலையில் கைப்பையை திறந்து சீப்பை எடுத்து தலையை வாரி முடியை சுற்றி கொண்டே இட்டுக்கொண்டாள். பவுடர் காம்பாக்டை திறந்து பஞ்சில் கொஞ்சம் பவுடரை தொட்டு முகத்திலே லேசாக பூசி சீர்திருத்தி கொண்டாள். கலைந்து கிடந்த கார்த்திக்கின் முடியை சீவி ஒழுங்குபடுத்தினாள். ஜன்னல் வழியே பம்பாய் நகரத்தின் விளக்குகள் தெரிந்தன. அவள் இதயம் படபடவென்று துடிக்கத் தொடங்கியது. கட்டுக்கொள்ள இயலாத பல்வேறு உணர்ச்சிகள் உள்ளத்தில் அலைமோத ஒரு கணம் மூச்சே நின்றுவிடும் போன்று அவளுக்கு ஒரு திகைப்பு. மகனது கரத்தை பற்றி கொண்டு விமான படிகளிலிருந்து பம்பாயின் மண் மீது கால் வைத்தவுடன் அவள் நெஞ்சை துக்கம் அடைத்து கொண்டது. கண்கள் கலங்கின. சமாளித்து கொண்டு நடந்தாள். மறுபடியும் கியூ.
அவள் அதில் நின்று கொண்டிருந்தாள். சுங்க அதிகாரி முன்பு அவள் 2 பாஸ்போர்ட்டுகளையும் எடுத்து வைத்தாள். நீங்கள் இந்திய பிரஜை, தென்னாப்பிரிக்காவில் தங்கியிருக்கிறீர்களா? அது எப்படி? குழந்தை தென்னாப்பிரிக்க பிரஜையா? விழித்தார் அவர். அது பெரிய கதை. சுருக்கமாகச் சொன்னால், குழந்தை அங்கே பிறந்து விட்டான். அதனால் அவன் அந்நாட்டு பிரஜையாகிவிட்டான். நான் இன்னமும் இந்த நாட்டைச் சேர்ந்தவளாக இருக்கிறேன். அவ்வளவுதான். மெல்ல சிரித்தாள். 8 வருஷங்களுக்கு முன் அங்கே போயிருந்திருக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரவே இல்லையா? இல்லை, தலையசைத்தாள். மேலும் கீழும் ஏற இறங்க அவளை பார்த்த அந்த அதிகாரி, தங்கள் கணவர் என கேட்டுவிட்டு நாக்கை கடித்து கொண்டார். அவர் ஊகிக்கு முன் சகுந்தலா பதிலளித்தாள். என் கணவர் இறந்து விட்டார். சாரி மேடம், முணுமுணுத்த அதிகாரி அவளது பெட்டிகளை பரிசோதிக்கத் தொடங்கினார். சகுந்தலா கவலைப்பட எதுவும் இருக்கவில்லை. வாங்கி வந்த பொருட்களை எடுத்து மேஜை மீது அவர் பார்வைக்கு வைத்தாள். கணக்கு போட்டார் அதிகாரி. கொஞ்சம் நீங்கள் டியூட்டி கட்ட வேண்டியிருக்கும். அதனால் என்ன? அவள் சிரித்து கொண்டே சொன்னாள். அவளுக்கும் மகனுக்கும் சேர்த்து எடுத்துக்கொண்டு வந்த பிரயாண செலவு தொகை 30,000 ஸ்டர்லிங்காக டிராவலர்ஸ் செக்காக இருந்தன. நிலையத்தில் இருந்த வங்கியில் விரைவில் தேவைப்பட்டதை மாற்றி அந்த வரியை கட்டிவிட்டு தன் பெட்டிகளுடன் புறப்பட்டாள். பிற்பகல் 1 மணிக்குத்தான் சென்னைக்கு விமான பயணம். அதுவரை ஓய்வாக இருக்க குழந்தையுடன் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தாள். கதவை சாத்தி கொண்டு படுக்கை மீது தொப்பென்று சாய்ந்து கொண்ட அவள் உடல் புண்ணாக நொந்தது. ஊருக்கு புறப்பட வேண்டுமென்று ஆயத்தம் செய்ய தொடங்கியதும் எத்தனை அலைச்சல், எத்தனை கவலைகள், எத்தனை செலவுகள், இன்னும் எத்தனை எத்தனை. அம்மா! அருகில் இருந்த கார்த்திக் மெல்ல கூப்பிட்டான். மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு அங்கிள் வந்திருப்பாரா? அப்பொழுதுதான் அவளுக்கு நினைவிற்கு வந்தது. பம்பாய் வந்ததும் உடனடியாக டெலிஃபோன் செய்து தெரிவிப்பதாக அவள் மன்னி காயத்ரிக்கு கடிதம் போட்டிருந்தாள். டெலிஃபோன் அருகே இருந்த டைரக்டரி தாளை புரட்டினாள். அவசரமாக சென்னை நம்பரை ஹோட்டல் ஆபரேட்டரிடம் சொல்லிவிட்டு ஆவலுடன் காத்திருந்தாள். ட்ரிங் ட்ரிங் என்று மணி அடித்ததும் அவளுக்கு ஆனந்தத்தில் மூச்சு முட்டியது. ரிசீவரை கையில் எடுத்தாள். மறுபக்கத்தில் கீச்சு குரலில் காயத்ரி மன்னி மகிழ்ச்சியுடன் கத்தினாள். உண்மையா சக்குவா பேசுறது? குழந்தைய அழைச்சிட்டு வந்திருக்கிற இல்லையா? உன்னை உடனே பார்க்கணும் போல துடிக்கிறது சக்கு. சௌக்கியமா இருக்கியா? 8 வருஷம் கழிச்சு பார்க்க போறோம்னு நினைச்சாலும் பேச முடியாத திணறினாள் அவள். மன்னி, உங்களை நினைச்சிட்டாலே சௌக்கியம்தானே? என்ன சொல்ற? காயத்ரி மகாமந்திரமாச்சே, அதை நினைச்சால் பயம் ஏது? உணர்ச்சி வசத்தில் சகுந்தலாவின் குரல் நடுங்கியது. பகல் 1 மணிக்கு கிளம்புறேன். 2:35க்கு மீனம்பாக்கம். எல்லோர்கிட்டையும் சொல்லிடுங்கோ. சாப்பாடு ரெடியா வச்சிருப்பீங்க இல்லையா? சகுந்தலா வேடிக்கையாக கேட்டுவிட்டு சிரித்தாள். அசடே, சொல்லணுமா? உனக்கு பிடிச்ச புடலங்காய் கூட்டு, மோர் குழம்பு, மிளகு ரசம் எல்லாம் ரெடியா பண்ணிவிட மாட்டேனா? அத்தோட குழந்தை வரான், அவனுக்கு பால் பாயசம் வச்சிடுவேன். சித்த இரு, அண்ணனை கூப்பிடுறேன். ஹலோ சக்கு. தூக்கம் கலையாத அன்பில் கரகரத்த அண்ணாவின் குரலை கேட்டதும் அவள் உடல் சிலிர்த்து போனாள். நன்னா இருக்கியம்மா? எங்கே குழந்தையை கொஞ்சம் பேச சொல்லு, அண்ணா உத்தரவிட்டார். ஹலோ அங்கிள். கார்த்திக் மகிழ்ச்சியுடன் முன்பின் பாராத மாமனுடன் போனில் கொஞ்சினான். மறுபடியும் அண்ணா அவளிடம் பேசினார். கார்த்தால விடியும் முன் உன் குரலை கேட்க மனசுக்கு நல்லா இருக்குமா? இன்னைக்கு ஆஃபீஸருக்கு லீவு போட்டுவிட்டு வீட்டிலேயே இருக்க போறேன். மருமகனுடன் விளையாட வேண்டாமா? அண்ணா சிரித்தார். அவரது சிரிப்பை கேட்க அவளுக்கு எத்தனையோ ஆறுதலாக தான் இருந்தது. தன் குடும்பத்துடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட பின் அவளுக்கு பொழுது நீண்டு நின்றது. கார்த்திக் ஒரு வினாடியில் கண்களை மூடிக்கொண்டு உறங்கிவிட்டான். அவளுக்கு உறக்கம் வரவில்லை. என்னென்னவோ எண்ணியபடி அறையின் கூரையை பார்த்து கொண்டு வெகு நேரம் படுத்திருந்தாள். குறித்த நேரத்திற்கு விமானம் சென்னையின் மண்ணை தொட்டது. வெளியே கேட்டுக்கு அப்பால் சகு என்று அழைத்த குரலை எப்படி மறக்க முடியும்? தாய்க்கு தாயாக இருந்தவளாயிற்றே மன்னி காயத்ரி. கண்களில் நீர் பொங்க, உடம்பெல்லாம் புல்லரிக்க, என்னென்னவோ உணர்வுகள் நெஞ்சை அடைக்க, மன்னி என்று கூவிக்கொண்டு ஓடி வந்த சக்கு காயத்ரியை இறுக தழுவி கொண்டாள். வழக்கமான அந்த தோல் மீது தலையை சாய்த்து கொண்டதும் அவளுக்கு அழுகை பொங்கி கொண்டு வந்து விட்டது. மன்னி, மன்னி, நான் வந்து விட்டேன். அருகில் மற்ற உறவினர்கள் சூழ்ந்து நிற்பதை கூட கவனியாது விம்மி விம்மி பச்சை குழந்தை போல் அழுதாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.